அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை உங்ககிட்ட இருக்கு. சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆனாலும் எதுக்கும் அவசரப்படாதீங்க. நிறுத்தி நிதானமா உங்களோட முடிவுகள எடுக்கிறது நல்லது. ம் பண விஷயத்துல கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்க இன்னைக்கு உதவியா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலமான முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத் உத்தியோகத்திலயும், தொழில்லயும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட வேலை செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள், தடுமாற்றம் இருக்கும். எந்த ஒரு வேலைய செய்றதா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு, நிதானமா, சாதகமா அதோட பின்விளைவுகள சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலையிலயும் சரி, திட்டமிட்டு செயல்படுறது நல்லதா இருக்கும். அவசரப்படாம நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் மந்தமா இருக்கு. அது உங்கள வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். டென்ஷன் ஆகாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆ அதாவது அ விரயமாகாம, இல்லன்னா இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வேலையில பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கூட வேலை செய்றவங்களையும், ஆ வியாபாரத்தில உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களையும் அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆ தேவையில்லாத ஆரோக்கியத்துக்கு பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஓய்வும், தெளிவான மனநிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா தேவைப்படுது. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, சாதகமா இன்னைக்கு நாள கொண்டு போக முடியும். பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வரவு நெறையவே இருக்கு. வரவு இருக்கும்போது மகிழ்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். குடும்பத்தில சந்தோஷமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வழியில நல்ல செய்திகள் வர சேரக்கூடிய நாளா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ற முயற்சிகள் சாதகமான பலனை தரா மாதிரி இருக்கு. எதிர்பாராத சந்தோஷம், எதிர்பாராத நிம்மதி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான, அனுகூலமான பலன்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆ உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்க இந்த நாள பயன்படுத்திக்கலாம். பசங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நாள் உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள், முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு வரவு மிக்க நாளா இருக்கு. சந்தோஷம் மிக்க குடும்பத்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு பசங்க படிப்புல ஆர்வம் காட்டுறா மாதிரி இருக்கு. அ உங்களுக்கு அ வேலையிலயும், தொழில்லயும் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு கவனக்குறைவோ, கவன சிதறலோ இல்லாம உங்களோட வேலைகள செய்றது நல்லது. வீட்ல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, குடும்பத்தில செலவுகள கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அது தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட தேவைகள பூர்த்தி பண்ற அளவுக்கு இன்னைக்கு நாள அமைச்சுக்கிறது நல்லது. வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு பாராட்டும், மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வரவு நல்லா இருக்கறனால சேமிப்பு உயரக்கூடிய நாளா தான் இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துறீங்கன்னா, சாதகமான நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா நாள கொண்டு போறது உங்க கையில இருக்கு. கவலைப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல எல்லாரையும், அதாவது கூட இருக்கிறவங்கள, வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதமோ, விவாதமோ எங்கேயும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்திலயும் சின்ன 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 முன்னேற்றம் இருக்கு. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா செலவு பண்ண வேண்டிய கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்துல இன்னைக்கு அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, பண இழப்போ, விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. ஆ இன்னைக்கு அ எல்லா விஷயமும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா சாதகமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல
பின்விளைவுகள யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான பலனும் இருக்கு, பாதகமான பலனும் இருக்கு. கவனமா கையாள்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்க ராசிக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுத்த அளவுக்கு அமைதியா கொண்டு போனீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில போகும்போது, எந்த ஒரு சிந்தனை இல்லாம அ மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்னைக்கு ஆஃபீஸ்ல வேலை செய்ற இடத்துலயும், வீட்லயும் சரி, பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா பார்த்து பேசுறது நல்லது. பிரச்சனைகளோ இல்லன்னா ஆ வீண் பிரச் த ப வீண் விவாதங்களோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நல்ல ஒரு ஓய்வும் தேவைப்படுது. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியதும் இன்னைக்கு அவசியமா இருக்கு மீன ராசிக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி. இது இன்னைக்கு பதிவு கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. பெருசா உங்களுக்கு போடணும்னு பார்த்தேன். ஆனா நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால விரிவா என்னால சொல்ல முடியல. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ சின்னதா ராசி பலன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்து நீங்க கவனமா கையாள்றது, நாள கொண்டு போறது உங்க கையில இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வாழ்க்கைய அமைக்கிறது உங்க கையில தான் இருக்கே தவிர, அதுக்கு ஆலோசனையோ, அதோட வழிகாட்டுறதுக்கோ தான் எங்கள மாதிரி ஜோசியர்கள் இருக்கிறாங்களே தவிர, எங்களால எதையும் மாத்த முடியாது. நீங்க தான் உங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும். நன்றி, வணக்கம்.